முட்டை சாதம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சாதம் வடிச்சிட்டு தேவைக்கு காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், கேரட். அடுத்தது கேரட் சேர்த்துக்கிறேன். கேரட் கொஞ்சம் வதங்கினதும் குடை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கிறோம். இது எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும், ரொம்ப வதங்கணும்னு இல்லை. சால்ட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவோம், அதனால் காரத்துக்கு எங்களுக்கு தேவைக்கு சேர்த்துட்டேன். இப்போது முட்டை ஊற்றிக்கலாம். இந்த டைமில் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தக்காளி சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முட்டையை ஊற்றிட்டு தக்காளி சாஸ் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். திடீர்னு பார்த்தா சிக்கன் வாங்கிட்டாங்க. சரி சொல்லிட்டு சிக்கனை பிச்சு இதிலே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதை பிச்சு வச்சிட்டேன். முட்டையை வச்சு ஊற்றிட்டு நல்லா கிளறியாச்சு. சிக்கனையும் போட்டோம். சிக்கனை போட்டு நல்லா கிளறியாச்சு. சாதம் வடித்து வச்சதை போட்டு நல்லா கிளறிக்கலாம். சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறியாச்சு. முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.